படம் வந்து எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? டிவிக்கு. எதனால டிவிக்கு? மாற்றம் என்னென்ன மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே டோட்டலாக A to Z எதுவுமே சரி கிடையாது. அவர் பண்ணால் கூட அவர் கீழே இருக்கிற ஆளுங்களை பண்ண விட மாட்டாங்க. ஸ்டாலின் பண்ண சொன்னாலும் கீழே இருக்கிற ஆளுங்க பண்ண விட மாட்டாங்க. அதனால் மாற்றம் 100% தேவை. எல்லா வசதியும் ஒரு வசதியும் கிடையாது, ரொம்ப டேமேஜ். உங்கள் தொகுதிக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சா என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? கல்லூரி, மெடிக்கல், இது மெயின் வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? என்னோட ஆட்சி ஏன்னா சுத்தம் எல்லாரும் அவர் தான் பார்க்குறது. கீழே இருக்கிற எம்எல்ஏ ஒழுங்காக இருந்தால் தான் அவர் பண்ண முடியும். அந்த எம்எல்ஏ கரெக்ட் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. புரிதுங்களா சொல்கிறது? சிஎம் என்ன தான் ஒரு ஆள் தான் சிஎம், அவர் ஒவ்வொரு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எம்எல்ஏ பார்க்கணும், கவுன்சிலர் பார்க்கணும். அவங்களாம் பார்த்தாங்கன்னா இந்த நிலைமை வந்துருக்காது. இதுதான் நான் சொல்கிறேன், என்னோட கருத்து. என்னோட வாக்கு சீமானு தாங்க. நேர்மையாக பேசுகிறாரு, அவர் நல்லா நேர்மையாக இருப்பார்னு நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு நிறைய பேர் வாக்கு போட மாட்டாங்க, ஏன்னா அவர் பாப்புலர் இல்லை அவ்வளோவா. அதனால தான் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் எப்போ கொஞ்சம் பலமாக இருக்குது. கொஞ்சம் விஜய் இப்போ கொஞ்சம் நிறைய வந்திருக்காரு. ஓட்டு எப்படி விழுதுன்னு தெரியல. அவர் ஓட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி. உங்கள் தொகுதிக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க? தொகுதினா சாலை வசதி நல்லா இருக்கணும், தண்ணீர் நல்லா இருக்கணும், கழிவு நீர் எல்லாம் வசதி போகணும், கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? நல்லா பண்ணியிருக்காருங்க. திமுக ஆட்சியில் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கல்யாண மண்டபம், அப்புறம் இந்த விளையாட்டு துறைக்கு நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒன்றும் அவ்வளோ அவங்களோட குறைய சொல்ல முடியும். டிவிக்கே தான். எதனால டிவிக்கு? புதுசா ஒரு கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி பார்த்தா சீமானும் தான் இது வரையும் நிறைய வாட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா எங்களுக்கு பிடிச்சது தளபதி. ஸோ டிவிக்கே தான். டிவிக்கே தான். ஓகே, இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? ஒண்ணுமே மாறல அப்படின்னு தோணுச்சு. புதுசா யாரா வந்தா கண்டிப்பா மாறும், அது தளபதி வந்தா கண்டிப்பா மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. என்னென்ன மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் நிற்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். யார் ஜெயிப்பான்னு உங்களோட கருத்து என்னவா இருக்கு? எடப்பாடி. எதனால எடப்பாடி? ஏற்கனவே இருக்குது, அவங்க பார்த்துருந்தாங்க, முன்னாடி பார்த்துருந்தாங்க, சரியா இல்லைன்றாங்க. அதனால இது வரும்னு ஒரு நம்பிக்கை. இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? கருத்து எல்லாம் கம்மி தான், எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. உங்களோட தொகுதியில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? என்ன மாற்றம்? ஆஸ்பத்திரி, பஸ் வசதி, அவ்வளோதான், வேற என்ன. இப்போ விஜய் எலெக்ஷனுக்கு வராரு, அவரோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்து என்ன? அது புதுசு, எதையும் சொல்ல முடியாது. சரி, ஓகே. இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், போக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வர முடியாது. என்னோட வாக்கு நேர்மை யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள். யார் நேர்மையாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் மாறி மாறி வந்து அவங்க ஓயில் பண்ணி அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எங்களை யாரும் பார்க்கறதில்ல. எங்களை பார்க்கறது இன்னைக்கு வந்து எல்லா சொத்தும் எங்களுக்கு வீடு மண் எதுவுமே வேண்டாம், உங்களால் நான் வந்தேன்னா உங்களாக நீங்கள் வந்திருக்கிறீங்களவா, நாங்கள் வரணும்னு சொல்லி விஜய் வந்திருக்கிறாங்க. நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு எங்கள் வீட்டில் 40 ஓட்டு இருக்குது. அந்த 40 ஓட்டும் நாங்கள் விஜய்க்கு நாங்கள் போட போகிறோம். உங்கள் தொகுதிக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாத கெஞ்சா போதை அப்படி இப்படின்னு போய் நிறைய வந்து திசை மாறி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நேரடியாக வரணும்னாக்கா விஜய் வந்தால் தான் அதுக்குள்ள கருத்து. இப்போ நடந்துட்டு இருக்க அரசியல் கட்சியை பற்றி உங்கள் கருத்து என்னவா இருக்கு? எங்கள் நடந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்த கட்சி இல்லை, அது பாரம்பரியமாக வந்த கட்சி தான். அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கல. அது மக்கள் ஏற்றுக்காக தான் மக்களாக வந்து தூக்கப்பட வந்த கட்சி திமுக. இப்போ நடக்கிற எலெக்ஷன்ல உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? விஜய் தான் போடுது. இப்போ நடக்கிற எலெக்ஷன்ல உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? சூரியனுக்கு தான். எதனால சூரியன்? எங்க ஹஸ்பண்ட் அப்பத்துல இருந்து சூரியன்ல இருக்கிறாப்ல, அவர் இறந்துட்டாரு. சரி, அவருக்கோசம் அதே போடும். இப்ப சூரியன் இப்ப டிவிகேவும் இப்ப ஆட்சி பிடிக்கிறத பத்தி நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? சரி, ஆனா அன்னாடு நாங்க கஷ்டப்பட்டாதான் சாப்பிட முடியும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு நல்ல செய்ய. எங்களுக்கு நான் கொஞ்சம் விலைவாசி இதெல்லாம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். உங்க தொகுதியில மாற்றம் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க? இந்த தண்ணி போறது, காவா தண்ணி போறது, மழை நீர் காவா மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ட்ரைனேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப நடக்கிற எலெக்ஷன்ல உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்?
என்னோட வாக்கு டிவிகே. எதனால டிவிகே? மாற்றம் வரணும்னு பார்க்கணும். இப்போ டிவிகே தலைவரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க டிவிகேக்கு போட்டியே டிஎம்கே தான். அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே அவ்வளவா பேசும் பொருளாவே இல்லை. அதனால இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி நடக்கிற மாதிரி தெரியுது. தொகுதியில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க? இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக பட்டாவே இல்லை. அதனால பட்டா தரதுக்கு எதனா ஏற்படுத்தினாங்க நல்லா இருக்கும். நடந்துட்டு இருக்க ஆட்சியை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? அதான் இப்போ இருக்கிறது வந்து போலீஸ் ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறைய ரேஸ் கேஸு அது மாதிரி நிறைய துன்பங்கள் நடக்கிற மாதிரி இதுவாக இருக்கு. அதனால அது கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்தால் நல்லாயிருக்கும். உதயசூரியன். எதனால உதயசூரியன்? உதயசூரியனுக்கு அப்பத்துலேருந்து ஓட் ஐடி வாங்கினதுலேருந்து உதயசூரியன் தான். டிஎம்கேக்கு ஈடு கொடுக்குற மாதிரி டிவிகேவும் நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதெல்லாம் பார்க்கல, உதயசூரியனை தான் பார்க்குறேன். உங்க தொகுதிக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க? தண்ணி, ட்ரைனேஜ். இப்ப நடந்துட்டு இருக்க எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்ட்டு உங்களோட கருத்து யாருக்கா இருக்கு? யார் வருவாங்கிறது கன்ஃபார்மாக யாருக்குமே தெரியாது. அது எலெக்ஷனில் உட்காந்து வாக்குறுதி கேட்டுன்னு இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியாது, வாக்கு போடுறவங்களுக்கும் தெரியாது. யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது இருந்தால் சரி. அவங்கவுங்க சம்பாதிக்க தான் அவங்கவுங்க பார்க்குறாங்க. மக்களுடைய நலன் தான் நமக்கு முக்கியம். உங்க தொகுதிக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சா என்ன மாற்றம் எதிர்பார்ப்பீங்க? என்ன மாற்றம்? நல்லா தண்ணி கிடச்சா சரி, சப்ளை கட்டாவாத கரண்ட்டு கிடச்சா சரி. பொதுமக்களை கஷ்டப்படுத்தி இந்த கரண்ட் பில் ஏற்றுறது, தண்ணி வரி ஏற்றுறது, வீட்டு வரி ஏற்றுறது இதெல்லாம் செய்யாமல் இருந்து பஸ் டிக்கெட்லாம் ஏற்றாமல் இந்த ஃப்ரீ கொடுக்குறேன் கீழ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம மேலே பாரத்தை ஏற்றாமல் இருந்தால் சரி. இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? சொல்கிறது ஒன்று, செய்ய தோணும். என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க? இது ஃப்ரீயாக கொடுக்குறேன், அது ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னது எதுவுமே செய்யலை. நிறைய நமக்கு வேதனை தான் கொடுத்தாங்க. எல்லா விலைவாசி ஏற்றிட்டாங்க. நடக்கிற எலெக்ஷனில் உங்களோட வாக்கு யாருக்கா இருக்கும்? ஒரு புது புதாள் வரணும்னு நினைச்சி ஓட்டு போடுவோம். பல ஆளுங்க போட்டு பழையாச்சு. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். யார் அந்த புது ஆளா இருக்கும்? புதாள் வந்து விஜயா வரலாம். புது ஆள் விஜயா வரணும்னா நாம் தமிழர் கட்சி சீமானும் நிறைய வாட்டி இருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய சூட்டி போட்டு இவருடைய சூட்டி பிரச்சாரத்தில் வேகம் பண்ணுறதுனால இவர் கொஞ்சம் எங்கிட்ட ஒரு இதாக இருக்கனால வரலான்னு ஒரு கணிப்பு. என்னுடைய வாக்கு டிஎம்கேக்கு தான். எதனால டிஎம்கே? டிஎம்கேனா அவங்க எல்லா இதுவும் நல்லா செயல்பாடுலாம் நல்லா செய்கிறாங்க. அவங்களுடைய திட்டங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா மகளிருக்கு, அப்புறம் இன்னும் சொல்லணும்னா நிறைய ஸ்டாலின் செஞ்சிருக்காரு. அதனால என்னுடைய ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். டிஎம்கேக்கு ஈக்குவலா டிவிகேவும் நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே, டிவிகேக்குலாம் அனுபவம் இல்லை சார், இன்னும் நிறைய இருக்குது. இப்போதான் அவர் சினி ஃபீல்டுலேயே ஒழுங்கா அவர் இருந்திருக்கலாம். அவர் அரசியலில் வந்தது நல்ல விஷயம்தான், ஆனால் செய்ய வேண்டிய அனுபவங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. விஜய் எதனால விஜய்? விஜய் வந்து எல்லாமும் நம்பிக்கை இருக்கு, எல்லாமும் செய்வார், எல்லாத்தையும் சொன்னதை செய்வார். அதனால விஜயை புதுசாக இப்போ வர வைக்கணும், அதுதான். உங்க தொகுதியில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க? எங்கள் தொகுதிக்கு மாற்றம் கொண்டு வரணும்னா இதுமாரி வீதிங்க நல்ல மாதிரியாக போடணும். வீடுங்க பட்டா கொடுக்காத வீட்டுங்களுக்கு பட்டா கொடுக்கணும். அதை தான் எதிர்பார்க்குறோம். இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இப்போ நடந்துட்டு ஆட்சி என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக அவங்க கருத்தாக நடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆட்சி நம்ம பிடிக்கணும், எதிரி வந்துட்டா அப்படின்றதுக்காக பிடிக்கணுன்றதுக்காக தான் அவங்க நடிக்கிறாங்க. இல்லை இதுமாரி முதல்லேருந்தே நடத்திருந்தா இந்த ஆட்சி மாறி இருக்காங்க. அண்ணா எம்ஜிஆர்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஒன்றா பண்ணாங்க. எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் எல்லாம் ஒன்று பண்ணாங்க. கலைஞர் விட்டு போய் தனியாக வந்துட்டார். அண்ணா எம்ஜிஆர் தனியாக வந்தார். எம்ஜிஆர் நல்லா பண்ணியிருந்தார். ஜெயலலிதா ஒன்றும் பண்ணல எங்களுக்கு. இப்போ ஸ்டாலின் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மக்களுக்கு தெரியும் எல்லாம் எவ்வளோ பண்ணிருக்காருன்னு. ஸ்டாலின் சார் தான் இந்த ஓட்டு. டிஎம்கேக்கு ஈடு கொடுக்குற மாதிரி டிவிகேவும் நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்க? அதை போட்டோம் சார், நன்மை செய்கிறவங்க நன்மை செய்ய வந்துடும். உங்க தொகுதியில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க? எல்லாரும் சிறப்பாக இருக்கு சார். இங்கே மாற்றலாம் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. நாங்கள் உதயசூரியன் தான் போடுவோங்க சார். எதனால உதயசூரியன்? அவங்க தான் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, நல்லா இலவச பஸ் விட்ருக்காங்க, நிறைய திட்டங்கள் ஸ்டாலின் பண்ணிருக்காரு. அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி விஜய் நிறைய பாலிடிக்ஸ்ல நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பண்ணாலும் எப்படியும் ஸ்டாலின் தான் வின் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனை ஊக்குவிக்க விதமா மேரத்தான் நடத்துறாங்க, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வரவேற்கத்தக்க தான். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நடத்தினா நல்லா இருக்கும். யங்ஸ்டர்லாம் நல்லா ஒரு புத்துணர்ப்பாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்லா தான் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக ஸ்டாலின் தான் ஜெயிப்பாங்க. வாக்கு சொல்ல போனால் நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் யார் பண்ணுறாங்கன்றத அதை பார்த்து தான் வாக்கு போடணும்.